நீங்கள் இது மட்டுமே வச்சு வீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் உங்களோட செகண்ட் இன்கமாக பார்த்துடலாம். இப்படி தான் நான் பண்ணேன். வணக்கம், என் பேர் நிர்மலா. நான் வந்து ப்ரைமரி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். என்னோட இதுக்கு வந்து செகண்ட் இன்கமாக ஒன்று தேவை அப்படின்னு பார்க்கும்போது நான் வீடியோ நிறையா பார்ப்பேன். ஃபோனில் வந்து வீடியோ நிறையா பார்க்கும்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் என்னென்னா பேங்கிள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால சரி நம்ம ஏன் த்ரெட் பேங்கிள் ட்ரை பண்ணக்கூடாது. நிறைய பேர் த்ரெட் பேங்கிள் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குட்டி குழந்தைங்களுக்கு கூட த்ரெட் பேங்கிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மற்ற பேங்கிளை விட இது வந்து நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது. சரி அதை நம்ம பண்ணி நிறைய பேருக்கு டிசைனிங் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சது தான் த்ரெட் பேங்கிள் அண்ட் குந்தன் பேங்கிள். இது எல்லாமே இப்போ நான் கையில் வச்சுருக்க இந்த 2 வளையல் வந்து இது 2 கட்டு, இது 4 கட்டு. இது வந்து சைஸ் வந்து 2 சைஸு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கம்மு. இப்போ இந்த சில்க் த்ரெட் இதுக்கு தேவை வந்து மெயினானது இந்த கம்மு. இந்த V7000 6000 வந்து யூஸ் பண்ணலாம், 7000 யூஸ் பண்ணலாம். இது வந்து அக்ரிலிக் ஃபேப்ரிக் க்ளூன்னு சொல்லுவாங்க. இந்த க்ளூ வந்து ப்ளூ கலர்லேயும் இருக்கும், இந்த கலர்லேயும் இருக்கும். மேக்ஸிமம் ப்ளூ கலர் கிடச்சா யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். ப்ளூ கலர் வந்து இப்போ கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும், நல்லா ஒட்டும், லைஃப் நல்லா கொடுக்கும். நீங்கள் தண்ணியில் போட்டாலுமே உறிஞ்சு வராது, வெளியில் உறிஞ்சு வராது. இது வந்து கட்டர். நம்ம த்ரெட்டு எல்லாமே கட் பண்ணுறதுக்கு இந்த கட்டர் வந்து மெயினாக நம்ம வச்சுக்கணும். நம்ம சிசர்லாம் வச்சு கட் பண்ண முடியாது. இதை வச்சு கட் பண்ணோன்னா ஈஸியாக கட் பண்ணலாம். இப்போ நம்ம 2 கட்டுக்கு எப்படி நூலை வந்து அளவெடுத்து எப்படி வந்து இதை ரேப் பண்ணுறதுன்றதை இப்போ மெத்தட் நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம் பேட் இல்லைன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் வந்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு இப்போ த்ரெட்டு வந்து சில்க் த்ரெட்டுக்கு வந்து 3 டைப்ல வந்து இப்போ நம்மளுக்கு பிராண்ட் வந்து நல்லா ஹைலைட் ஆகுது. அதில் டபுள் பெல் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. அதனால் நான் டபுள் பெல் வச்சு இன்னைக்கு சொல்லித்தரேன். நான் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சது ஜிவின்ற பிராண்டு தான் செய்ய ஆரம்பித்தேன் நான். ஆனால் இப்போ உங்களுக்கு டபுள் பெல்லில் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எடுக்க போகிறது 2 கட்டுக்குரிய அளவு எடுக்க போகிறேன். இப்போது த்ரெட்டை வந்து இங்கே மேலே கார்னரில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நான் இதுக்கு வந்து 24 கவுண்ட் எடுக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 24 கவுண்ட் எடுத்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரேப் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் நான் 24 கவுண்ட் எடுக்கிறேன். இப்போது இதோட 3 கம்ப்ளீட்டு. திருப்பி இங்கே 4வது ஸ்டார்ட் பண்ணுறேன். முடிஞ்சு. இப்போது கட்டிங் நூல் கட்டுறது வந்து கட் பண்ணுறது வந்து இப்படி 2 நூலும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்துல சேமாக 2 நூலுக்கும் சேமாக கட் பண்ணுங்க. பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செய்யும் போது இதாக இருக்கும், ஐயோ இப்படி இல்லாமல் செய்யணும் அப்படின்னு இருக்கும். பட் ஈஸி தான். சேமாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அடியில் பேஸ் மாதிரி கீழே உள்ள நூல் வெளியே வராமல் இப்படி வச்சு அமுக்கிக்கோங்க. அமுக்கிட்டு இந்த த்ரெட்டை வந்து மேலே உள்ள த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சி இந்த ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு முன்னும் பின்னுமா இருந்தால் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ரேப் பண்ணுறதுக்கு ஒரு சைடு நம்ம கம் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டிக் பண்ணிவிட்டு ரோல் பண்ண முடியும், ரேப் பண்ண முடியும். அதனால் நான் வந்து கம் பண்ணிக்கிறேன் இதை. இப்போது இது ஸ்டிக் பண்ணிட்டோம். இது 2 மினிட்ஸ்லேயே, அதாவது இப்படி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே கொஞ்சம் காஞ்சிரும். இப்படி நம்ம இப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னே காஞ்சிருச்சு பாருங்கள். இது ஈஸியாக காஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே பேங்கிளில் ரேப் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது கம் வந்து எப்பயுமே உள் பக்கத்துலேருந்து ஆரம்பிங்க. வெளிப்பக்கம் வச்சிங்கன்னா அது இதாக தெரியும். அதனால் நம்ம எப்பயுமே உள் பக்கத்தில் ஆரம்பிக்கணும். இப்போ லைட்டாக கம் வச்சுருக்கேன். இது மேலே இப்போ நம்ம கம் பண்ணோம்ல த்ரெட்டு, அதை வந்து இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான்.
இப்படி வச்சுட்டு மேலே இதை லைட்டாக இது பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கொஞ்சம் காயணும். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். சில பேர் இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து காய தேவையில்லை. நம்ம இப்போ நான் இதோட ஈரத்தோடய நான் ரேப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது மெத்தடு. பாருங்க, இப்போ நான் ஏதாவது பண்ணேன், அந்த இது உறிஞ்சு வரல, ஒன்றும் பண்ணல. அப்படியே நம்ம டைட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இது நம்ம கிராஸாக பண்ணக்கூடாது. த்ரெட்டு சுற்றும் போது எப்பயுமே இப்படி நேராக தான் த்ரெட்டை வந்து சுற்றணும். கிராஸாக சுற்றணும் அப்படின்னா பின்னாடி வரும்போது நம்மளுக்கு த்ரெட்டு பத்தாமல் போயிடும். அதனால் நேராக வந்து பண்ணால் கொஞ்சம் ஈவனாக அழகாக இருக்கும். இது வந்து பத்தலைன்னு ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு கம் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இதுக்கு மட்டும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் எவ்வளோ எடுப்பேன் அப்படின்னா எப்பயுமே ஒரு 15 கவுண்ட் எடுப்பேன். 15 கவுண்ட் எடுக்கிறப்போ நம்ம இதை எல்லாமே ஈஸியாக ரேப் பண்ணிடலாம். நான் அப்படி பண்ணாலும் எனக்கு ஈவனாக தான் இருக்கும். நீங்கள் அதை பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈவனாக வர்றது தெரிஞ்சிடும். நீங்கள் இல்லை எனக்கு ஒரே கட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் 30 கவுண்ட் வச்சுக்கோங்க. 30 கவுண்ட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரேப் ஆயிரும். நான் 30 கவுண்ட் ஏன் எடுக்கலைன்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் ஆகும், இப்படி பாதியெலாம் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அதனால நான் உங்களுக்கு இந்த மெத்தடை செஞ்சு காமிக்கணும் அப்படின்றக்காக செஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ இந்த சைடு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடியில் இப்படி கம் பண்ணிடுங்க. லைட்டாக கம் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டா முடிஞ்சு. இப்போ இதுக்கு நான் ஏற்கனவே த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், அதையே நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே விட்டோமா, இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு இங்கேருந்து ஆரம்பித்தோன்னா ஒரே ஈவனாக தெரியும், நம்ம ஒட்டியிருக்கிறதும் தெரியாது, பார்க்க அழகாகவும் இருக்கும். அதனால் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். லைட்டாக கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக கையில் இப்படி பண்ணிக்கிட்டு இது மேலேயே இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் ரொட்டேட் பண்ண அதை ரேப் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ இது நான் முடிச்சிட்டேன். இப்போ இவ்வளோ த்ரெட் வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது. அப்போ இது நான் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்ததுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதை பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு கீழே வந்து ஈவனாக கட் பண்ணிடுறேன். ஈவனாக கட் பண்ணிவிட்டு த்ரெட்டில் அப்படியே லைட்டாக கம் பண்ணிக்கிறேன். கம் பண்ணிட்டேன்னா நான் கட் பண்ணும்போது இந்த நூல் பிரியாது. இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி கம் பண்ண போகிறேன். அவ்வளோதான், கம் பண்ணிட்டு ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம டிசைனிங் பண்ணலாம். இப்போ இது வந்து நான் 2 கட்டில் செய்ய போகிறேன். இதில் வந்து டிசைனிங் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டோன்லாம் எப்படி ஒட்டலாம் அப்படின்னு காமிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு ஷேப்பும் ஒவ்வொரு ஸ்டோன் இருக்கும். நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோனை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு மாடல் செஞ்சு காமிக்கிறேன். இதை தான் யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கம் அமுக்கி அமுக்கி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னு இப்போ ரீசெண்டாக இந்த கோன் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாலும் நான் வாங்கி தரேன். உங்களுக்கு ஸ்டோன் கேட்டாலும் நான் வாங்கி தந்துடுவேன். இப்போது கம் வந்து வெளியே வந்தாலும் உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் தெரியாது. அதை பற்றி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போது இதில் இப்படியே உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் கம் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த சைடு ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அதனால நான் இப்படி வந்து கம்மை வச்சுருக்கேன். நான் அங்கங்கே மட்டும் டிசைன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பிரிட்டல் பேங்குன்னா நம்ம ஹெவியாக பண்ணலாம். நான் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு பண்ணுறதுனால நான் அங்கங்கே மட்டும் ஒரு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடுத்து இங்கே ஒரு டிசைன் பண்ணுறேன். இது ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் மாதிரி தெரியும், அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன்.
நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ இல்லை உங்கள் சாரியில் இருக்க டிசைன் வேணும்னாலும் சாரியில் இருக்க டிசைனை வச்சு மர்ச் பண்ணி டிசைன் பண்ணணும்னாலும் பண்ணிடலாம். இதை விட உங்களுக்கு நல்ல டிசைனிங் வருது அப்படின்னா நீங்களும் பண்ணலாம். அந்தளவுக்கு இது நல்லா மைண்டு ஃப்ரீயாகவும் ஒவ்வொரு இதுவும் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இது வந்து ட்ரை ஆனோடனே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். உங்களுக்கு நான் கம் பண்ணியிருக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுலேயே நான் வந்து நம்ம ஒரு கைக்கு பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன். இப்படி போட்டு ஒரு கையில் இப்படி போட்டுக்கலாம். பார்க்கவே நீட்டாக இருக்குல்ல. இப்போது நான் குந்தன் பேங்கிளில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து த்ரெட்டு வந்து சொல்லியாச்சு, க்ளூ வந்து சொல்லிட்டேன். ஒரு கட்டர் இருந்தாலே போதும். ஒரு எக்ஸாம் பேடு இல்லைன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருந்தால் போதும். நீங்கள் இது மட்டுமே வச்சு வீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் உங்களோட செகண்ட் இன்கமாக பார்த்துடலாம். இப்படி தான் நான் பண்ணேன். நான் ஆரம்பிக்கும் போது எப்படி இது மூவ் ஆகுமா அப்படின்னு தான் நினச்சேன். பட் வந்து ஓரளவுக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டிசைன் வேணும், இந்த சாரீ எனக்கு கலரில் இந்த டிசைன் வேணும், இந்த மாதிரியே நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கனாலும் நான் கஸ்டமைஸ் பண்ணி தருவேன். அண்ட் வந்து ரீசெல்லிங் நீங்கள் வேணும், ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கி நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நான் பல்காக செஞ்சு தரவும் ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். அதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு, இப்போ நீங்கள் கொலு வைக்கிறீங்க, இல்லை எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் எல்லாருக்கும் இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னீங்கனாலும் எத்தனை பேங்கிள் நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை பேங்கிள் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரவும் ரெடியாக இருக்கேன். என்கிட்ட இதுதான் ஸ்பெஷலு, குந்தனும் அந்த த்ரெட் பேங்கிளும்.